ஹலோ, நல்லா இருக்கியா விக்ரம்? யார் நீ? எப்படி உன்னால ஒரு கொலையை பண்ணிட்டு நிம்மதியா இருக்க முடியுது தெரியல. நீ தானே என்னை தள்ளி விட்டு கொன்ன. அதெல்லாம் இல்லை. நீ என்ன அவாய்ட் பண்ணவே முடியாது. ஊருக்கு வேணா தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கும் என்ன நடந்ததுன்னு நல்லாவே தெரியும். நீ ஒரு கொலைகாரன். டே மச்சான், நேற்று அந்த கிளைண்ட் ஒருத்தன் எடிட்டிங் ஃபைல் ஒன்று கரெக்ஷனுக்கு வந்துச்சுல, அதை நீ தான் பண்ணியாடா? ஆமாண்டா, நேற்றே முடிச்சு அமுச்சு வச்சுட்டேன். நல்ல வேலைடா பண்ண, இல்லைன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கணும். தேங்க்ஸ்டா. பரவாயில்ல. ஹலோ, ஒரு கொலையை பண்ணிட்டு உன்னால எப்படா நிம்மதியா இருக்க முடியுது? டேய், டீ குடிக்க போகலாம் வா. என்னதான் கனவையோ எப்போ பாரு ஜோன் அவுட் ஆகிட்டு. சீக்கிரம் வாடா. நானும் ஒரு 2-3 வாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரியாக சுற்றிக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆஃபீஸில் டெட்லைனு டார்கெட்டுன்னு போயிட்டுருக்குல, அதான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடா. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரல, நீ மட்டும் போயிட்டு ஏய், சும்மா மழுப்பாதடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் பார்த்ததே இல்லையா? இப்போ தான் உனக்கு புதுசாக வருதோ? நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி பேனிக் ஆகிற, ஜோன் அவுட்டாக ஏதோ நினப்பில் போயிடுற. இப்போ என்னதான் ஆச்சு உனக்கு? உண்மையை சொல்கிறியா இல்லையா? கால் வருது, நம்பர் வரலையா? என்னடா லூசு மாதிரி வளர்ற. உண்மையிலே கால் வருதா இல்லை கனவுதா கண்டியா? அவன் என்கிட்ட பேசுகிறான்டா. பேசுகிறானா? மச்சான், என் ஃப்ரெண்டோட தம்பிக்கும் இதே பிரச்சனை தானா. நைட் ஆனால் மண்டக்குள்ளே ஏதோ வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ என்ன பைத்தியம்னு சொல்கிறியா? ஏய், நான் அப்படி சொல்லடா. நீ மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ எப்படி தலைவலி நான் மாத்திரை போடுறது இல்லையா? இது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சைக்காட்டிஸ்ட்டை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இரு, நான் பேசுகிறேன், என்னன்னு பார்த்துக்கலாம். பேசிட்டேன். நைட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, வரேன்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் விக்ரம், ரைட்? யா. மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரியான தூக்கம் இல்லாதனால, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகம் இருக்கிறனாலையும் வரலாம். மேபி இதோட சப்கான்ஷியஸ்லி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வர மாதிரி கோத்ரூ பண்ணலாம். கனவுல டாக்டர், நிஜம். சில கனவுகள் அப்படி தான் நிஜமாக நடக்கிற மாதிரியே இருக்கும். நான் சில பில்ஸ் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் அதை ரெகுலராக 1 வீக் எடுங்க. அதுக்கப்புறமும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா we can discuss.
ஹலோ. ஒரு கொலையை பண்ணிட்டு எப்பட்றா நிம்மதியா தூங்குற? இல்லை, இது இமேஜினேஷன். இல்லை, இது இமேஜினேஷன். என்ன விக்ரம், இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போற? நீ ஒரு செல்ஃபிஷ் கேர்லெஸ் பர்சன். உன்னோட கேர்லெஸ்னஸ்னால என்னோட லைஃப் போச்சு. தப்பு பண்ணல, என்னை விட்டு. நீ எனக்கு வேலை இருந்துச்சு, அதான் உன்னை ஹெல்ப் பண்ண முடியல. ஐம் சாரி, உன்னை ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி பண்ணாத ப்ளீஸ். இன்னைக்கு அது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு நீ சரியா இருந்திருக்கணுமா இல்லையா? விக்ரம், டே 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 என்னாச்சுடா? ஏன்டா அப்படி விழுந்து கிடக்குற? எந்திரா. டே என்னடா ஆச்சு? நைட் டேப்லெட் போட்டியா இல்லையா? டே எந்திரா. டே விக்ரம், என்னாச்சு? ஏன்டா அப்படி விழுந்து கிடக்குற? டே எதா பேசுறா? டேய், அவன் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்டா. டேப்லெட் போட்டியா இல்லையா? டேப்லெட் போட்டதுக்கு அப்புறம் தான்டா ஃபோனே வருது. டேய் என்னடா சொல்கிற? சரி இரு, நான் டாக்டரை கூப்பிட்றேன், என்னன்னு பார்த்துடலாம். மிஸ்டர் விக்ரம், நான் கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். மறுபடியும் உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, எப்படி? எந்த டைமில்? டேப்லெட் போட்டதுக்கப்புறமா, போகிறதுக்கு முன்னாடியா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? நீங்கள் கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த கால் வருது. அப்புறம் அந்த கால் வந்ததுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சிருக்கும். அது மயக்கம் இல்லை, தூக்கம். உங்களுக்கு வர்ற அந்த இமேஜினரி கால் இது ட்ரீம் இல்லை, நிஜம். ஓகே குட். இல்லை, இப்போது உங்கள் சைடு விஷயம் சரின்னு வச்சுக்கலாம். இல்லை, அது சரிதான். இப்போ என் சைடில் நினைக்கிறத பற்றி பேசலாமா? சிம்பிளாக சொல்கிறேன். நான் கொடுத்த மாத்திரை நீங்கள் போட்டிங்க இல்லையா? போட்டதுக்கப்புறமா அந்த தூக்கத்துக்கு போகக்கூடிய தருணம் இருக்கு இல்லையா? அந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு அரை மயக்கத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் தூங்க போயிருப்பீங்க. அதான் இந்த பில்லோட வேலை. அந்த அரை மயக்கத்தில் இருக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டிமுலேட் ஆகி எங்கே அந்த ஃபோன் கால் வந்துருமோன்னு பயத்திலேயே அது இமேஜினேஷனாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கு. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஃபோன் கால் உங்களை ஒரு செல்ஃபிஷ் ஃப்ளோ, கேர்லெஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் உங்களை பயமுறுத்தியிருக்கு. இது உங்களோட இன்னர் வாய்ஸ், மற்றபடி உங்கள்கிட்ட யாரும் பேசலை. இது என்னோட தியரி. நீங்கள் இந்த கால்ஸில் வரக்கூடிய வாய்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அது யாரோட வாய்ஸ்? தெரியல. அவர் அதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்களா? ஆமாம். தெரியாத ஒருத்தரை நீங்கள் எப்படி சந்திச்சிருக்க முடியும்? சார், ஃபோனில் சார்ஜர் இல்லை. ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு கொடுத்துருவேன். இல்லை, வேறு என்ன ட்ரை பண்ணிக்க. சார் ப்ளீஸ் சார், அர்ஜெண்ட்டாக ஒருத்தங்கிட்ட பேசணும். ஃபோன் கொடுத்தீங்கன்னா பேசிட்டு கொடுத்துருவேன். யோ போய, நான் டென்ஷனில் கிளம்பிட்டுருக்கேன் வந்து. ஹலோ சார். ஆமாம், ஓகேங்க சார். லென்ஸ் பேக்கில் வச்சுட்டேங்க சார். இதோ கிளம்பிட்டேங்க சார்.
ஆமாங்க சார், ஒரு half அன் ஹவர் வந்துடுவாங்க சார். சார் ஆமாங்க சார். சார் கொஞ்சம் ஃபோன் சும்மா சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போய் அந்த சார் பக்கம். ஸோ நீங்கள் அன்றைக்கி ரோட்டில் சந்தித்த பர்சன் தான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணிகிட்ருக்கான். ஹூ இஸ் ஆக்சுவலி நாட் அ லைவ். ஆமாம். யூ ஆர் ஃபிசிக்கலி நார்மல், ஹெல்த்தி அண்ட் குட் டு கோ. பட் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. நீங்கள் இருக்க ஜாப்பும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். மிஸ்டர் விக்ரம், ஆக்சுவலி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் யாரோ ஒருத்தனோட சாவுக்கு நீங்கள் காரணம்னு நீங்கள் நினைக்கிறது தான் இந்த சுச்சுவேஷனுக்கு காரணம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வரல. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் இமேஜினேஷன். நீங்கள் உங்களால் அன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டான் அப்படிங்கிற கில்ட்டில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இதை நாங்கள் எங்களோட டேர்மில் ப்ரொலாங்க்டு கிரீஃப் டிஸார்டர்னு சொல்லுவோம். இது பலதரப்பட்ட மக்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணியிருந்தார் இல்லையா, அவரோட தம்பியோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி வாய்ஸஸ் கேட்குதுன்னு, அவர் கூட நான் தான் டீல் பண்ணேன். அவருக்கு இருக்கிறது வேறு சினாரியோ. நீங்கள் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணல. இதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான, அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலை. ஸோ அதுதான் உங்கள் நிலைமைக்கு காரணம்னு நான் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த கில்ட் வந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள். அடுத்த முறை அந்த ஃபோன் கால் வரும்போது பயம் இல்லாமல் அவன் கூட பேசுங்க. நீங்கள் இது வரைக்கும் அவன்கிட்ட கெஞ்சிருக்கீங்க, பயந்துருக்கீங்க. இந்த ஒரு முறை ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண பாருங்கள். சி மிஸ்டர் விக்ரம், இந்த லைஃப்பில் நல்லவன் ஒருத்தன் கிடையாது, கெட்டவன் ஒருத்தன் கிடையாது. ரெண்டுமே ஒருத்தனுக்குள்ளே அடங்கினது தான். நீங்கள் தான் நல்லவன், நீங்கள் தான் கெட்டவன். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லவனா கெட்டவனாக இருப்பீங்க. அது உங்களுக்கு தேவை எது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அன்னைக்கு அவன் இறந்தது ஒரு ஆக்சிடெண்ட். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. வெளியில் வாங்க, யூ வில் பி ஆல் ரைட். நான் கொடுத்த பில்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 2-3 செஷன் போவோம். யூ வில் பி ஆல் ரைட். இத்தனை நாள் நீ சொல்கிறத நான் கேட்டேன், இனிமே நான் சொல்கிறத நீ கேளு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீ என்னோட இமேஜினேஷன் தான். இனி நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். விக்ரம், நீ தப்பானவன் இல்லை, ஆனால் தாமதமானவன். எல்லாத்துக்கும் லேட்டா ரியாக்ட் பண்றவன். சுயநலமாயிரு, தப்பு இல்லை, ஆனா அப்பப்போ கொஞ்சம் மனசு தன்மையோட இருந்துக்கோ. என் சாவுக்கு நீ காரணம் இல்லை, உன்னோட சுயநலமும் கவனம் இன்மையும் தான். இனிமேலாவது மனசு தன்மையோட நடந்துக்கோ.